English is a language, not a knowledge. புரியல? ஆங்கிலம் வெறும் மொழி தான், கல்வி அறிவில்லை. உங்களுக்கு கம்ப்யூட்டர் கல்வியை தமிழ்ல கத்துக்கணுமா? அப்போ நம்ம கலெக்டிவ் நாலேஜ் அகாடமில தான் படிக்கணும். இங்க தனித்துவமான முறையில பிராக்டிக்கல் கிளாஸோட ரொம்ப அனுபவம் உள்ள ஃபேக்கல்டிஸ் உங்களுக்கு தமிழ்லயே சொல்லிக் கொடுப்பாங்க. படிச்சா மட்டும் போதுமா? வேலை வேண்டாமா? கண்டிப்பா கிடைக்கும். இல்லைன்னா அவங்களே வேலை கொடுப்பாங்க. புரிஞ்சு படிக்கிறதுக்கும் புரியாம படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. புரிஞ்சுக்கோங்க. கலெக்டிவா நாலேஜ் அகாடமி. எக்ஸலண்ட். இன்றைக்கி 3வது நாள் சுடோக்கு எக்ஸசைஸ் பார்க்குறோம். ஸோ நேற்று இதை நீங்கள் சால்வ் பண்ணணுன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். சில பேர் சார் ரொம்ப ட்ரை பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் முயற்சி பண்ணுறது தான் உங்களுக்கு வெற்றிங்க. நீங்கள் இன்றைக்கே ஜெயிச்சாகணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் முயற்சி பண்ணுறது தான் வெற்றி. நல்லா புரிஞ்சுக்கணும். சார் இந்த சுடோக்கு படிக்கிறதுனால எனக்கு என்ன சார் உபயோகம் அப்படின்னா, சார் அறிவுங்கிறது ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அறிவுங்கிறதுக்கு பல விஷயம்லாம் பல பேர்லாம் கிடையாது. ஏதாவது ஒரு துறையில் நம்ம அறிவு வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த துறையில் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணி எக்ஸ்பர்ட் ஆக முடியும். அந்த அறிவை நியூரான் டெவலப் பண்ணுறது மட்டும்தான் இந்த கேம்னுடைய வேலை. அதனால் தயவு செய்து இது யூஸ்ஃபுல்லாக கஷ்டமாக இதெல்லாம் யோசிக்காதீங்க. இன்னொன்று, நம்ம தமிழர்கள் ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சிருக்காங்க, வலிமை அப்படின்னு. வலியில் பிறப்பது தான் வலிமை. எந்த ஒரு விஷயமும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி எனக்கு இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஜெயிக்கும்போது தான் உண்மையாலுமே நமக்கு வலிமை கிடைக்கும். நம்ம தாத்தா பாட்டிங்கெலாம் ஏன் அவ்வளவு வலிமையாக இருந்தாங்க? ஏன்னா கஷ்டப்பட்டு உழைச்சாங்க. அந்த அளவுக்கு உடல் தகுதி அவங்களுக்கு அதிகமாச்சு. அதே மாதிரி நம்ம எந்த அளவுக்கு மைண்டுக்கு ஒர்க்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணும், ஃபோக்கஸ்டாக இருக்கும். அந்த அளவுக்கு நமக்கு அறிவு ரொம்ப மைன்யூட்டாக டெவலப்மெண்ட் ஆகும், க்ரியேட்டிவிட்டி டெவலப்மெண்ட் ஆகும். சரி, இப்போ நேரடியாக இந்த சுடோக்கு எக்ஸசைஸ்க்கு போகலாம். ஸோ இதில் நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ எப்போவுமே எந்த குறிப்பிட்ட ரோவ்லேயோ இல்லை காலத்துலேயோ ரொம்ப அதிகமான நம்பர் இருக்கோ அதில் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே, இப்போ ஸ்ட்ரைட்டாகவோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எதில் ஜாஸ்தியாக இருக்குது? இங்கே தான் 5 நம்பர் ஃபில் ஆகிருக்கு. அப்போ 1 2 3ங்கிறது மிஸ் ஆகுது. 3ங்கிறது இங்கே மிஸ் ஆகுது. அப்போ 3 இங்கே போட்டுட்டேன். சரி, இப்போது அடுத்தது எங்கே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகே, இதில் 4 இருக்குது. இந்த 4ல் ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு பார்க்கலாம். இப்போ 1 எடுத்துக்கலாம். 1 இங்கேயும் க்ளூ இல்லை, இங்கேயும் க்ளூ இல்லை. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் க்ளூ இல்லை. அப்போ இந்த 2ல் எது வேணாலும் 1 வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. 2 3ங்கிற நம்பர் இங்கே வரணும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1க்கும் 3க்கும் இந்த 2 இடமும் இருக்குது. பட் இப்போ நம்ம எது 3ன்றதை கண்டிப்பாக சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கும். ஓகே, சரி, அப்போது இந்த இடத்துல பார்க்கலாம். இப்போ 2 பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2லையுமே 2 வர முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே கீழே 2 இருக்குது. அப்போ நிச்சயமாக இது என்னவாக இருக்கும், 2ன்னு வரும் இல்லைங்களா? அப்போது இந்த இடத்துல பாருங்கள் 1 வர முடியாது. ஏன்னா இங்கே ஏற்கனவே 1 இருக்குது. அப்போ இங்கே 1 வர முடியாது. அப்போ இதுதான் 1. அப்போது இதில் 5 வந்துருச்சு. அப்போ இதுதான் 4. ஓகே, அப்போது இது 2ம் 4 வந்துருச்சு. இப்போ இந்த காலத்துலேயும் இந்த காலத்துலேயும் 4 வந்துருச்சு. அப்போ இங்கே இந்த 2ல் ஏதாவது ஒன்று 4 இருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா இங்கே வர முடியாது. ஏன்னா இங்கே 4 ஏற்கனவே இருக்குது. அப்போது இதுதான் 4ஆக இருக்க முடியும் இல்லைங்களா? ஓகே, அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 5 இங்கே இருக்குது. இந்த 5 இந்த 2லையும் எதுலேயுமே வர முடியாது. ஏன்? இந்த காலத்தில் ஆல்ரெடி 5 வந்துருச்சு. அப்போ நிச்சயமாக இங்கே தான் என்னாகும், 5 வரும். அப்போ 1 2 3 இது 2ல் வரும், 6 இது 2ல் வரும். அப்போது இது 2ஐயும் இப்போ நான் டிசைட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பக்கம் 6 எங்கேயும் கட் ஆகலை. ஓகே, சரி, இப்போது இந்த இதில் எடுத்துக்கலாம். 4 இருக்குது. இப்போ 1 2 3 இது 2ல் ஏதாவது ஒன்று வரலாம். 6 பார்த்தீங்கன்னா இது 2ல் வரலாம். ஸோ இங்கேயும் க்ளூ இல்லை. சரி, இதை எடுத்துக்கலாம். 1 இந்த கட்டத்தில் 5 வர முடியாது. ஸோ இந்த ரோவுக்கே பார்த்தீங்கன்னா இந்த இதுக்குள்ளார 5 வர முடியாது. ஏன்னா இந்த கட்டத்துக்குள்ளார ஏற்கனவே 5 இருக்குது. அப்போ இது 2ல் தான் ஏதாவது ஒரு 5 வரணும். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் 5 ஏற்கனவே இங்கே இருக்குது. அப்போ நிச்சயமாக என்னாகும், இங்கே தான் 5. அப்போது 1 2 அப்போ 3 6 அப்போ இந்த ரெண்டுமே 3 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ நம்ம க்ளூ எதுவும்
கிடைக்கல. சரி, இந்த இதை எடுத்துக்கலாம். 1 2 இங்கே வர முடியாது இல்லைங்களா, ஏன்னா இங்கே வர முடியாது. அப்போது இதுதான் 2, இது 2 அப்படின்னா நிச்சயமாக இது 3. ஓகே, அப்போது இதை எடுத்துக்கலாம். 1 4 இங்கே வர முடியாது, 2ல் ஏதாவது ஒன்று 4. 5 இங்கே வர முடியாது, இங்கே வர முடியாது. அப்போ நிச்சயமாக இது மட்டும்தான் 5. அப்போது இதில் 5 ஃபில் ஆகிடுச்சு. அப்போது 1 2 3 4 இங்கே தான் வரும். ஓகே, இப்போ 1 2 3, இப்போ 4 இங்கே வர முடியாது. அப்போ இதுதான் 4, அப்போ இது 6. ஓகே, இங்கே 6 வர முடியாதுன்னா அப்போ நிச்சயமாக இது தான் 6. இங்கே 6னா அப்போ நிச்சயமாக இது தான் 6. அப்போ இங்கே இது 3, அப்போ இது 3, அப்போ இது 1 ஆகிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 5 இருக்குது, அதில் இது மட்டும்தான் ஃபில் ஆகலை. அப்போ இது 1. இப்போ இதில் எடுத்துட்டோம்னா 2 இங்கே வர முடியாது. அப்போது இங்கே தான் 2. அப்போ 5 நம்பர் வந்துருச்சு, மிஸ் ஆகிற நம்பர் 3. இதில் 5 நம்பர் வந்துருச்சு, மிஸ் ஆகிறது 1. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 இங்கே மிஸ் ஆகுது. அவ்வளோதாங்க. ஸோ வெரி சிம்பிள். நம்ம கண்ணு 2 டைரெக்ஷன் 3 டைரெக்ஷனில் பார்க்கணும். ஹரிசாண்டலில் பார்க்கணும், வெர்டிக்கலில் பார்க்கணும், அந்த கட்டத்துக்குள்ளார பார்க்கணும். ஹரிசாண்டலில் பார்க்கணும், வெர்டிக்கலில் பார்க்கணும், அந்த கட்டத்துக்குள்ளார பார்க்கணும். இந்த இதை டெவலப்மெண்ட் பண்ணோம் அப்படின்னம்னா ஆட்டோமேட்டிக்காக இது ரொம்ப சிம்பிளிஃபை ஆகிடும். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி உங்களுக்கு 3 எக்ஸசைஸ் இருக்குது. அதனால் பேப்பர் எடுத்துக்கோங்க, வீடியோவை பாஸ் பண்ணுங்கள், ஒவ்வொரு பஸ்ஸில் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நோட் பண்ணி நிதானமாக சால்வ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் இப்போ காட்ட போகிறேன், பார்த்துக்குங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ். வீடியோ இப்போ பாஸ் பண்ணிவிட்டு இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது அடுத்த எக்ஸசைஸுக்கு போகலாம். இது 2வது எக்ஸசைஸ். 2வது எக்ஸசைஸ் நோட் பண்ணுங்கள். குறிப்பாக குடும்பத்தோடு உக்காந்து ட்ரை பண்ணுங்கள். குடும்பத்தோடு உட்காந்து ட்ரை பண்ணுங்கள். தயவு செஞ்சு இது ஒரு சாதாரண விஷயமாக எடுத்துக்க வேண்டாம். இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கங்க. பசங்க வீட்டில் இருக்காங்க. இதில் இன்னொரு பேரண்ட் சொல்கிறாரு என்னென்னா, சார் எனக்கு இந்த கேம் தெரியாது, நான் எப்படி என் குழந்தைங்களோட விளையாட முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை நம்ம ஆப்போசிட்டாக பார்த்தோன்னா, சார் நான் இந்த கேமில் ஹீரோ இல்லை, நான் எப்படி இதில் நான் வந்து இது பண்ணுறது, என் பசங்கக்கிட்ட எனக்கு அவமானம் வந்துடும். நல்லா புரிஞ்சுக்குங்க, நம்ம பசங்கக்கிட்ட நம்ம தோல்வி அடையணும். நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம பசங்க நம்மக்கிட்ட முதல்ல ஜெயிக்கணும். எங்கள் அப்பாவை நான் ஈஸியாக ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம விதைக்கிறது நல்லது. நீங்கள் வெளியே போய் நீ யார்கிட்டையும் தோக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கூட ஓகே. ஆனால் குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பெரிய சூப்பர்மேனாக காட்டிக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஜஸ்ட் நானும் உன்ன மாதிரி ஒரு மனுஷன்தான், ஆனால் நான் வந்து பொழைச்சிக்கிட்டு இருக்கேன். எப்படி? உழைப்பு, கொஞ்சம் படிப்பு, மீதி உழைப்பு, அப்படி தான் நான் பொழைச்சிக்கிட்டு இருக்கேங்கிறத நம்ம குழந்தைங்கிட்ட தான் எடுத்துக்க சொல்லணும். நிறைய பேர் புத்திசாலித்தனத்தை மட்டுமே பேஸ் பண்ணி வாழ்க்கையை நடத்துகிற மாதிரி ப்ரொஜெக்ஷன் காட்டுறாங்க. உண்மை அது இல்லையா? நம்ம என்ன தான் புத்திசாலி இருந்தாலும் என்ன வேலை பண்ணுறோமோ அதுக்கு தானே சம்பாதிக்கிறோம். அப்போ நம்ம குழந்தைங்களுடைய மனசில் என்ன பதியணும் அப்படின்னா, நான் மிகப்பெரிய புத்திசாலி இல்லை, நானும் சாதாரண மனிதன் தான் அப்படின்றத நம்ம வந்து முதல்ல பதிய வைக்கணும். அதனால் இதை விளையாடுறதுக்கு நான் சூப்பர் மேனாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. இது ஒரு முயற்சி தான், எல்லோரும் சேர்ந்து முயற்சி பண்ணலாம்பா, இது ஒட்டுக்காக சேர்ந்து ஜெயிப்போம், அப்படி நம்ம வந்து இதை வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ இது எக்ஸசைஸ் 3, இதை நோட் பண்ணுங்கள். இந்த எக்ஸசைஸ் 3 வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும், சேலஞ்சிங்காக இருக்கும். ஒரு குடும்பத்தோடு ட்ரை பண்ணுறதுக்கு இது ஒரு உண்மையாலுமே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு பசிலாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு இதை எப்படி ட்ரை பண்ணுறோம், எப்படி சால்வ் பண்ணுறோங்கிறத இந்த 3வது பசிலை நாளைக்கு நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ 3 வந்து நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸினுடைய பெனிஃபிட்ஸ்க்காக செஸ்ஸு, ரூபிக்ஸ் கியூப், சுடோக்கு பசில்ஸ் வேகமாக படிக்கிறது எப்படி, ஈஸியாக படிக்கணும், அதே சமயத்தில் மைண்டில் வந்து பதிவாகணும், ஹையர் ஸ்கோர் பண்ணணும்,
நம்ம என்ன ஒரு காம்படிஷன் எக்ஸாமினேஷன் வச்சாலும் ஈஸியாக பாஸ் பண்ணணும். அது எல்லாத்துக்கும் இந்த ரேபிட் ரீடிங் யூஸ் ஆகும். அதே மாதிரி டைம் மட்டும் மேனேஜ் பண்ண கற்றுக் கொடுத்துட்டோம்னா நம்ம பசங்களுக்கு வாழ்க்கையில் எங்கே போனாலும் பொழைச்சிக்குவாங்க. ஏன்னா நேரம் அப்படிங்கிறது தான் பணம். அந்த நேரத்தை பணமாகவும் நான் உபயோகப்படுத்திக்கலாம். நான் வந்து இசை கற்றுக்கிறதுக்கும் உபயோகப்படுத்திக்கலாம், எதுக்கு வேணாலும் உபயோகப்படுத்திக்கலாம். அப்போ நேரத்தை கரெக்டாக எப்படி மேனேஜ் பண்ணணும், ஒவ்வொரு விஷயத்துக்கும் எப்படி அலோகேட் பண்ணி வேலையை பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா நம்ம பசங்களுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. அதுவும் இல்லாமல் லைஃப் ஸ்கில், வாழ்க்கைன்னா என்ன, நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோம், எதுக்காக பிறந்தோம், இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லணும். ஸோ அது ஒரு இனிஷியேட் பண்ணுற மாதிரி லைஃப் ஸ்கில்ஸ் இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து 5000 rupees நம்ம வந்து சார்ஜ் பண்ணுறோம். அதுவும் இப்போது டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் 2999க்கு வந்து சேல் பண்ணுறோம். ஸோ இது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குண்டான லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர் இதை வந்து பை பண்ணி உபயோகப்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் பை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது விவரம் வேணும் அப்படின்னா 8508502000க்கு கால் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.